எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஹாப்பி. நாம் சந்தோஷமாக இருப்பதன் பலன். ஒரு நபர் சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பி வரணும். அவர் ஃப்ளைட் டிக்கெட் எப்படி போட்டிருக்காருன்னா சென்னை சிங்கப்பூர், சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா, முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் சென்னை டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார். ஆனால் வேற ஏதோ வேலை விஷயங்களாக அவருடைய ட்ரிப் அவர் ரீஷெடியூல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதாவது போகிற டேட்டில் போக முடியாது, வேற ஏதோ டேட்டுக்கு போகணும். உங்களுக்கும் தெரியும், இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரீஷெடியூல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குவாங்க. இவருக்கு தேவைப்படுது, மாற்றி ஆகணும். அதனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போகிறாரு. இவர் மனசில் ஒரு அமௌண்ட்டு ஞாபகம் இருக்குது, இவ்வளோ கேட்பாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கவுண்டரில் போய் கொடுக்குறார் டிக்கெட்டு. நான் இந்த நாளில் போக வேண்டியது, போக முடியல, எனக்கு டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ணி கொடுங்க. அந்த அம்மா எடுத்து கம்ப்யூட்டரெலாம் போட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, சார் ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் $50 எக்ஸ்ட்ரா தர வேண்டி இருக்கும். இவர் உடனே சிரிச்சுறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் மனசில் வரும்போது ஒரு அமௌண்ட் நினச்சேன், நினச்சதும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக இருந்தது, அதனால் சிரித்தேன். ஓகே, நீங்கள் புக் பண்ணி கொடுங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக இந்த டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ண வரவங்க அநியாயமாக சார்ஜ் பண்ணுறீங்க, எங்கள் சொத்தையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக ஜாலியாக இருந்திருக்கீங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் புக் பண்ணுங்கள், என்னோட தேவை தானே, நான் தானே டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ணுறேன், எனக்கு பண்ணி கொடுங்கன்றார். அந்த அம்மா கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. டிக்கெட் கொடுக்கும்போது சொல்கிறாங்க, சார் ஒரு டிக்கெட்டுக்கு $50 சொல்லியிருந்தாலே எக்ஸ்ட்ரா டாலர், அது உங்களுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணலை. எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு சந்தோஷமான கஸ்டமர் தான் தேவை, அதனால் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜே பண்ணலை. நீங்கள் அவசியம் இந்த டேட்டில் எங்கள் ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம திரும்பவும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுது, இது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தா கூட அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் $50 சார்ஜ் பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணி சார்ஜ் பண்ணுறது இல்லை, இது உங்கள் ஏர்லைன் பண்ணுறது. அதுக்கு நான் எப்படி உங்கள் மேலே கோவப்பட முடியும்? அது என்ன நியாயம், என்ன கரெக்டு? இந்த ஆங்கிள், ஏர்லைன் ஆங்கிள்லேருந்து பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு 100 பேரோ 500 பேரோ டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஷெடியூல், இந்த டேட்டை மாற்றி புக் பண்ணும்போது அது சார்ஜே பண்ணலாம்னா எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ ஏர்லைனுக்கு அவங்க தொழிலாளி மேலே நிறைய சுமை தர வேண்டியிருக்கும். அதனால ஒரு கேன்சலேஷன் ஃபீ வைக்கிறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறாங்க. அதனால கேன்சல் பண்ணும்போது 1க்கு 2 வாட்டி யோசிப்பாங்க. என்ன மாதிரி தேவை இருக்கவங்க வேறு வழியே இல்லைன்னு வரும்போது நம்ம சார்ஜ் பண்ணோம். அது நாங்கள் டெய்லி இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறதோ ரீஷெடியூல் பண்ணுறதோ இல்லைல்ல. என்றைக்கோ ஒரு நாள் வரும்போது பரவாயில்ல, நான் இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். நான் உங்கள் மேலே சத்தம் போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன லாஜிக் இருக்குன்னு யோசித்து பார்க்குறவன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக போகணுன்னு நினைக்கிறவன், அதுக்கான முயற்சி எடுக்கிறவன். அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு அவர் சொல்கிறார். இதுதாங்க சந்தோஷமாக இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ். இந்த விஷயத்தில் இவருக்கு என்ன பியூட்டின்னா, $200 மிச்சமாயிருக்கு. ஏன்னா 4 டிக்கெட் இல்லையா, சென்னை சிங்கப்பூர், சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா, அந்த ஆஸ்திரேலியா சிங்கப்பூர், சிங்கப்பூர் சென்னை, ஒரு டிக்கெட்டுக்கும் $50னா $200 ஆயிடுச்சு. இவர் ஜாலியாக இருக்கிற அந்த மூடு கிரியேட் பண்ணுற அந்த பழக்கம் இருக்கிறதுனால இவருக்கு இந்த மாதிரி பைசாவாக வந்திருக்கு. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு பர்சனல் அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். எங்கள் வீட்டு ஜன்னலோட கண்ணாடி உடஞ்சி போச்சு. அது கண்ணாடி தொடர்ந்து கீழே உடஞ்சிச்சு. அப்போது இதெல்லாம் எங்கள் அப்பா தான் பொதுவாக பண்ணுவார். இந்த வாட்டி நானே எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு இது அளவெல்லாம் எடுத்தேன். ஓகேவா, லென்த்து பிரெத்துன்னு பார்த்தா 33 சென்டிமீட்டர் இந்த பக்கம், 55 சென்டிமீட்டர் இந்த பக்கம். அப்போது அது எப்படின்னா துணி அளக்குறோம் இல்லையா, அந்த டேப் வச்சு அளந்து எடுத்துன்னு போயிட்டேன். அளவு மட்டும் 33 சென்டிமீட்டர், 55 சென்டிமீட்டர். ஒரு கண்ணாடி கடைக்கு போனேன். அங்கே இருக்கிற ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி 33 சென்டிமீட்டருக்கு பை 55 சென்டிமீட்டருக்கு ஒரு கிளாஸ் வேணும்ப்பா அப்படின்னேன். அவரும் அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு. காசு $100 கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு அந்த இடத்துல வச்சு பார்த்தா ஃபிட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம அளந்து பார்த்தா, நம்ம டேபிள் அளந்து பார்த்தா 55.5 இருக்கு. இப்போ கண்ணாடி ஏர்லன்னா உடைக்க முடியாது, ஏன்னா அவங்க டைமண்ட் கட்டர்னு சொல்லி ஒன்றா வச்சு கட் பண்ணுறான். நம்மக்கிட்ட அந்த டூல்லாம் கிடையாது. அப்போ வைஃப் ட்ரெஸ்னா வா திரும்பி போகலாம், திரும்பி கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். பொதுவாக அவங்க அதை என்டர்டெயின் பண்ணுவாங்களான்னு தெரியாது.
இல்லை சார் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அளந்து பார்த்தா இது 55, அதாவது நம்ம துணி அளக்கிற டேப்பில் அளந்துருக்கோம், அவங்க வந்து ஒரு மெட்டல் டேப் வச்சு அளக்குறாங்க, இதில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் சொன்னேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் திரும்பி போனோம். அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நான் அளந்தது வந்து இந்த துணி அளக்கிற டேப்பில் தான், அது 33 சென்டிமீட்டர் 55 சென்டிமீட்டரும் வந்தது, இதில் அளந்து பார்த்தா இது 55.5ன்னு இருக்குது, நான் வரும்போது இந்த டேப்பை எடுத்துகிட்டு வந்திருந்தால் இந்த குழப்பெல்லாம் போயிருக்கும், இது கொஞ்சம் கட் பண்ணி தர முடியுமா தம்பி, இப்போ 1 சென்டிமீட்டர் இப்படி 55ன்றது 54 சொல்லி பண்ண முடியுமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆனால் நான் கொடுத்துட்றேன் தம்பி, ஒருவேளை அது பண்ண முடியலன்னு வந்தால் நான் புதுசாக ஒரு கண்ணாடி கூட வாங்கிக்கிறேன், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த தம்பி ஒன்றுமே சொல்ல, வச்சாரு, கட் பண்ணார், எடுத்து கொடுத்துட்டாரு, எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணல. இதுதாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்ற பேரில் அடுத்தவங்களை காயப்படுத்தவும் கூடாது. அங்கே பாருங்களேன், அவர் ஜாலியாக இருந்தார், அவர் ஜாலியாக இருக்கிற அந்த மென்டாலிட்டி அந்த அம்மாவையும் இன்ஸ்பயர் பண்ணி. ஏன்னா அந்த அம்மா கவுண்டரில் உட்காந்து இந்த டிக்கெட் கொடுக்கும்போது யாரெல்லாம் ரீஷெடியூல் பண்ணுறாங்களோ அவங்களாம் திட்டிருப்பாங்க, வசப்பாடியிருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த எம்ப்ளாயி அந்த ஏர்லைன்ஸோட ரூலை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. வெறும் திட்டே கேட்டு இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரி பாசிட்டிவாக பேசும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு. அதனால இந்த கார்பரேட் டிக்கெட்டில் அந்த மாதிரி இருக்குது, ரீஷெடியூலிங் கேன்சலிங் வந்து அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கார்பரேட் டிக்கெட் பொதுவாகவே எல்லாரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் விலை. ஸோ அந்த ப்ரிவிலேஜை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா, அதான் நீங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம், அது மாதிரி இருந்துடணும். இதில் வேற ஒரு விஷயம் என்ன, நம்ம டென்ஷன் ஆகும்போது நம்ம ப்ரெஷரு சுகரு எல்லாம் கூடுது, வேற உடல் நோய் வருது, இதுலேருந்தும் தப்பிக்கலாம், டாக்டர் பில்லேருந்தும் தப்பிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஹாப்பின்றது இதுதான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறதும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸ்ட்ராங்லர்ஸ் வர்சஸ் விராங்லர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ கேட்டு ஒரு சகோதரர் அவர் ஒரு ஒப்பீனியன் சொன்னார். அதில் விராங்லர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து டபிள்யூன்ற வார்த்தை வந்து சைலண்ட்டு, அதனால் நீங்கள் விராங்லர்னு சொல்லக்கூடாது, ரேங்லர் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார். அது எப்படின்னா, இங்கிலீஷில் எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ரைட்டுன்னு சொல்கிறோம், அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து WRITE இல்லையா. ஆனால் ரைட்டுன்னு நம்ம சொல்கிறது இல்லை, படிக்கும்போது ரைட்டுன்னு தான் படிக்கிறோம். அதே மாதிரி தப்பு கரெக்டுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ரைட்டு ராங்குன்னு சொல்கிறோம். அங்கே ராங்குக்கு நம்ம எப்படி ஸ்பெல்லிங் எழுதுறோம், WRONGன்னு எழுதுகிறோம். ஆனால் ராங்குன்னு சொல்கிறது இல்லை, ராங்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த விராங்லர்னு சொல்லக்கூடாது, ரேங்லர்னு சொல்லணும்னு ஒரு பிரதர் குறிப்பிட்டு சொன்னார். எனக்கு அது இவ்வளோ நாள் தெரியாது, நேற்று தான் அவர் சொல்லி தான் எனக்கு அந்த ஆங்கிள் புரிஞ்சுது. ஓகேவா, நேற்று வீடியோவில் நான் ஃபுல்லாக விராங்லர் தான் சொல்லியிருக்கிறேன், அது தப்பு தான், மன்னிச்சிடுங்க, அது ரேங்லர் தான் சொல்லணும். நம்ம டெய்லி கற்றுக்குறோம், அவர் வழியாக நான் கற்றுக்கிட்டேன். இந்த நேரத்தில் அந்த பிரதருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வேற ஒரு விஷயம், இப்போ நான் உங்க கூட வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ இந்த ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஷர்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டி இருக்குது. அதாவது இது 100% ஆர்கானிக் காட்டனில் உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா நிறைய வேர்கள் வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஹெர்பல் வேல்யூ இருக்குது. இது போடும்போது ஆக்சுவலாக நேற்று தான் முதல் முறையாக போட்டேன். இது வந்து துபாயிலேருந்து ஒரு தம்பி எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது. இது என்ன பியூட்டினா, நீங்கள் உள்ள பனியன் போட்டுக்க வேணாம், நேராக ஷர்ட் போட்டுக்கலாம், வேர்க்கவே வேர்க்காது. அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. எனக்கு அதிசயமாக இருந்தது, நம்பிக்கையும் இல்லை. நேற்று ஒரு ஆர்ட் கேலரிக்கு போயிருந்தேன் நான். ஒரு மாதாஜி வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அவங்க வந்து நல்ல படம் வரைவாங்க, அவங்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தினாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணாங்க. அவங்களோட பெயிண்டிங்லாம் பார்த்தேன். அவங்க ரவி வர்மாவோட தூரத்து சொந்தமாக இருப்பாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வரைகிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது இதை போட்டு போனேன். கிட்டத்தட்ட நான் ஒரு பிரதரை கூட்டிகிட்டு தான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் போகிறது வரது, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்த்து அப்படி ஆயிடுச்சு. பியூட்டி என்னன்னா, அது வரைக்கும் வேர்க்கவே இல்லை. அது இந்த ஷர்ட்டுக்கு அது ஒரு மகிமை இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதே இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷர்ட்டு, ஆர்கானிக் ரிலேட்டடாக கிரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி. அங்கே வந்து கண்ணுக்கு ஒரு பேண்டு தராங்க, அது போட்டால் கிட்ட பார்வை தூர பார்வை அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுவும் நான் வாங்கியிருக்கேன், அது அவர் வாங்கி கொடுத்தாரு பிரதர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட், பெண்களுக்கான இன்ஸ்கர்ட் போடுறாங்க இல்லையா, அது போட்டால் அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா பெண்களுக்கு, அது வராதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்காவது இது விருப்பம் இருந்தால் நீங்கள் யூடியூப் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் இன்புட் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ரியலாகவே ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஷர்ட்டு நம்மக்கிட்ட ஒன்று இருந்ததுன்னா, இந்த வேர்க்காமல் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நேற்று நான் அனுபவிச்சது வந்து அங்கே நிறைய கொசுவெல்லாம் இருந்தது, இருந்தாலும் நம்மளை வந்து கடிக்கவே இல்லை. மேபி இந்த ஹெர்பலோட ஸ்மெல்லுக்கு அது வரலையே ஒன்றும் தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது.
ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, சந்தோஷம் ஆக இருப்பதின் பலன் என்ன. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கோம், அடுத்தவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிறோம். அப்படி இருந்தால் நமக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில டைமில் இந்த எக்ஸாம்பிள் படி பைசாவும் மிச்சமாகுது, டாக்டர் செலவும் வராது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.